நிறைவேற்றுவீர். என்னை நம்ப பண்ணின உம்முடைய வாக்கை நீ நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்ற அந்த பாடலை தயவுசெய்து 2 சரணம் தான் நான் பாடி ஆண்டோடைய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சேர்ந்து பாடு பாப்போம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த பல்லவி மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து போடுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. யாராவது ஒருத்தரை பார்த்து கையை பிடிச்ச முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை செய்வார். கணவன் மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். உங்களுக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன். இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு ஆவியானவருக்கு நேற்றிலிருந்து நாங்கள் சார்லேட்டிலேருந்து பிரயாணப்பட்டு வரும்பொழுது அந்த காலையிலேருந்து இன்றைக்கு இந்த செய்தி, அந்த ஆராதனை செய்தி தியானித்து கொண்டு வந்தேன். முக்கியமாக வசனம் எழுதுகிறவங்களுக்காக பேனா பேப்பரோட சில நோட்டோடு இருக்கனால சொல்லுவேன், வாசிக்க நேரம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த எனக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பாரப்படுத்தின இந்த சத்தியத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19 அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11, 12 போன்ற வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்,
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று ஆட்டுக்குட்டியானவர் என்று அறிவியலே எழுதப்பட்டிருக்கும். அது ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ஆராதனை செய்கிறோம். அந்த பாடலில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். முதலாம் வெளிப்படுத்தல் 19 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான் என்று நடக்கப் போகிற, சம்பவிக்க போகிற ஒரு தீவில் வெளிப்படுத்தினதை தேவன் நம்முடைய வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அப்போ கல்யாணம்னா என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அறிவியானுள்ள தேவ பிரசன்னத்தில் வாக்குறுதி சொல்லி இணைக்கப்படுகிறது கல்யாணம். நம்ம இப்போ சொல்கிறோம். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை விழாவில் விழுந்து மனைவியாய் கொடுத்து முதல் திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் அல்லது குடும்பம் தேவன் ஏற்படுத்தினது. தேவ கிருபையில் ஆண்டவரோட மகிமைக்காக சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஆயிரக்கணக்கான பேர் பரிசுத்த என் அபிஷேகத்தில் வழிநடத்திருக்கேன். ஏசு அபிஷேகம் பண்ணார். நூற்றுக்கணக்கான பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கிறேன். திருமணம் பண்ணி வைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த வருஷமே நிறைய திருமணங்கள் நடத்தியாச்சு, இன்னும் நடத்த போகிறோம். அந்த கல்யாணங்களில் நான் இப்போ அடிக்கடி சொல்ல வரும்போது, இந்த உலகப்பிரகாரமான கல்யாணத்தில் கணவன் மனைவி இணைக்கப்படுவது எவ்வளவு உண்மையை கைப்பிடிச்சு வாக்குறுதி கொடுத்து இணைக்கப்படும் உண்மையோ, அதுபோல் ஆட்டுக்குட்டியானவராகிய மணவாளனும் சபையாகிய மணவாட்டியும் இணைக்கப்படுவது என்பது நிச்சயமான ஒரு அனுபவம். நமக்கு எல்லாருக்கும் தெரியல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் உறுப்பு கமா கூட என்ன செய்யாது, ஒளிஞ்சு போகாது. மிக தெளிவாக ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்தும் அறிவியலே அவரோடு சபை மணவாளன இயேசுவோடு இணைக்கப்படுவதை குறித்தும் வேகம் திட்டமாக எழுதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவின் இந்த கல்யாணத்தில் நான் சொல்லுவேன், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போகணுன்னா இந்த உலக பிரகாரமான இந்த கல்யாண வாழ்க்கையிலே சமாதானம் இல்லைன்னா போக முடியாது. அதான் முக்கியம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் இயேசுவோடு இணைக்கப்படுவது தான் நம்முடைய லட்சியம், நம்முடைய லக்கு, நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். இந்த உலக பிரகாரமான குடும்ப வாழ்க்கையில், கல்யாண வாழ்க்கையில் உன்னோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, உங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த கல்யாண வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்தால் யூ கான்ட் திங்க் அபவுட் தட் மேரேஜ். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது நிச்சயமாய் நடக்க போகிற, நிறைவேற போகிற ஒரு சம்பவம். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் இயேசுவோடு நான் இணைக்கப்படணும்னா அருமையான ஒரு வேதத்தில் ஏராளம் இருக்கிறது. 7 ஆயத்தங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அருமையான வேதத்தில் முக்கியமாக ஆண்டவர் இயேசு மத்தேயு 24 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரம், லூக்கா 17, லூக்கா 21 இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசுவிடத்தில் சீஷர்கள் வந்து தனித்து கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த 3 போர்ஷனில் தான் 4 அதிகாரத்தில், லூக்காவில் 2 அதிகாரத்தில் இருக்குது, 17 இருக்குது, 21 இருக்குது, மத்தேயு 24, மார்க்கு 13. இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் ஒரு அரை மணி நேரத்தில் வாசிச்சிடலாம், 20 நிமிஷம் வாசிச்சிடலாம். இதில் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணி திரும்ப இந்த 3 சுவிசேஷங்களில் 4 அதிகாரங்களில் ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியத்தின் அடிப்படையில், அது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக, பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொன்ன இந்த வருகைக்கான காரியங்களை குறித்து சேர்த்து நான் ஒரு 7 காரியம் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசன அடிப்படையில் வேதவசன இருப்பிடத்தையும் சொல்லிட்டு அதை நானே சொல்லிடுறேன். வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ரட்சிக்கப்படாத இந்த கல்யாணங்கள்லாம் இது மறக்காமல் இருக்கா சொல்கிறேன்.
என்கிட்ட கேட்பாங்க, என்கேஜ்மெண்ட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எதுக்கு என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், என்கேஜ்மெண்ட்டு தான் நல்ல சந்தர்ப்பம் கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ரட்சிப்பை பற்றி சொல்கிறதுக்கு. என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா கல்யாணம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆட்டுக்குட்டியான விட கல்யாணத்தில் போக முடியாது. இதை சொல்கிறதுக்கு நல்ல நேரம் என்கேஜ்மெண்ட். அதனால் கட்டாயம் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லிடுறேன். முந்தின நாள் நைட்டாக வச்சுருங்க, இல்லைனா முன்னாலே 6 மாதம் முன்னாலேயே வச்சுருங்க. என்கேஜ்மெண்ட்டை இயேசுவோட என்கேஜ்மெண்ட் ஆனால் தான் இயேசுவோட கல்யாணத்தில் மணவாளனோடு இணைக்கப்பட முடியும் அப்படிங்கிறத நினைவு கூறுகிற ஒரு சம்பவம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட். இந்த பைபிளில் இயேசு மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்கேஜ்மெண்ட் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தியனை ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்னு கொரிந்தில் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்கேஜ்மெண்ட்னால் ஒரே ஒரு சம்பவம் தான் இருக்குது. எல்லா என்கேஜ்மெண்ட்லேயும் வாசிப்பாங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம், ரெபேக்கா வீட்டில் போய் எலியேசர் பொண்ணு கேட்குற அந்த சம்பவம் ஆதியாகமம் 24 இருக்குது. அப்போ சொல்லும் பொழுது லாபானும் பெத்துவேலும் ரெபேக்காலுடைய அப்பாவும் அண்ணனும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதுதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அதுபோல் மாதிரி என்கேஜ்மெண்ட் ரட்சிப்பு இல்லாவிட்டா இயேசுவோடு நம்ம இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது. கல்யாணம்னா என்ன? கமிட்மெண்ட்டு. மேரேஜில் கணவனும் மனைவியும் வாழ்நாளெல்லாம் நான் உண்மையுள்ள கணவனாக இருப்பேன், உண்மையுள்ள மனைவியாக இருப்பேன்னு கையை பிடிச்சி தெய்வ பிரசன்னத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதுபோல் இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது தான் என்கேஜ்மெண்ட்டு. அருமையான அந்த கல்யாணம் தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் அவரோடு என்றென்றைக்குமா இருக்கிற அந்த பாக்கியத்துக்கு ஆனந்த பாக்கியம். இது மாதிரி யார் நம்பினாலும் நம்பாட்டாலும், யார் விரும்பாட்டாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இது நடந்தே தீரும். இப்போ இயேசுவின் வருவாருங்கிற வாக்கு தத்துவம்னு பேதுரு சொல்கிறாருல்ல. இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்க? எங்கெங்கே வர்றாரு? கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க, எந்த ட்ரெயினில் வருவார், எந்த ஃப்ளைட்டில் வருவார், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து தான் ஏசு ராஜா வருவான், இன்னும் கொஞ்சம் காலம்தான் பாடிட்டே இருக்காங்க. எங்கே வராரு அப்படின்னு கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க. விசுவாசிகளும் அதை ஆண்டவர் வருகையை குறித்து மறந்துட்டாங்க. முதலாம் வருகையை குறித்து ஒரு முறை பைபிளில் சொல்லியிருந்தா, அவரோட கிறிஸ்மஸை குறித்து, பிறப்பை குறித்து, செகண்ட் கம்மிங்கை குறித்து பைபிளில் 2 முறை சொல்லப்பட்டிருக்குன்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஒரு தடவை பெர்த்தை பற்றி சொன்னால் அப்போ 2 தடவை வருகையை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டண்ட்டாக அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது. இந்த மற்ற இப்போ 24, மார்க்கு 13, லூக்கா 17, 21 படித்தங்கன்னா இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காரு. அது நடந்துகிட்ருக்கு, யாரும் மறுக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் ரியல். வேர்ட் ஆஃப் காட், காட் இஸ் ரியல், டெவில் இஸ் ரியல், ஹெவன் இஸ் ரியல், ஹெல் இஸ் ரியல், வேர்ட் ஆஃப் காட் இஸ் ரியல், த கம்மிங் ஆஃப் த லார்ட் இஸ் ரியல். ஏதோ கற்பனை இல்லை, ஆண்டவர் நிச்சயம் வரப்போகிறார். அப்போ அவர் வரும்பொழுது அவரோட நீங்களும் நானும் இணைக்கப்படணும். அதுதான் நம்முடைய லட்சியம், கோலாக இருக்கணும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அதுக்காகத்தான் நான் லாபமாற்ற தோன்றுகிற எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படியாவது நான் மரித்தோர்லேருந்து உயிரெழுந்ததுக்கு தகுதியாகும்படிக்கு நான் அப்படி செய்கிறேன் என்று அவர் அதை பலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ அதுக்கு ஒரு தகுதி, இயேசுவோடு இணைக்கப்படணும்னா பறந்துடுவேன்னு பாட்டு பாடினால் மாத்திரம் பறக்க முடியாது. நீங்கள் நானும் நம்மளாமல் ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, மிக திட்டமாய் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லாட்டா மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கணும், மறுரூபம் அடையணும். அப்படின்னா அது நடக்க போகிற சம்பவம் நிச்சயமாக சம்பவிக்கும். வேதாமத்தில் பல இடங்களில் 1 கொரிந்தியர் 15 இருக்குது, 1 யோவான் 3 இருக்குது, 1 தெசலோனிக்கேயர் 4 இருக்குது, 1 கொரிந்தியர் 15 இருக்குது. இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தாங்கன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, பவுல் அப்போஸ்தலன் மூலமாகவும், பேதுரு அப்போஸ்தலன் மூலமாகவும், ஆண்டவர் இயேசு மூலமாகவும், யோவான் அப்போஸ்தலன் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். 100% நிச்சயம் நடக்கும். ஆனால் எந்த நாளையும் தான் நம்ம சொல்ல முடியாது. இயேசு சொல்லிட்டார், அந்த நாளிகையும் தவிர வேற ஒருவர் அறியார். ஆனால் நிச்சயம் வருவார்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வருகை குறித்த தாக்குத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் வரலன்னு தாமதிக்கிறாருன்னா, இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் மனம் திரும்பாமல் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவோம் உனது வந்து, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மனம் திரும்புதல் இல்லைன்னா உங்களுக்காக தான் தாமதப்படுத்துகிறார். எல்லாரும் மனம் திரும்பணுன்னு நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்குள்ளே நான் வந்து அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அருமையானவர்களே அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2:28 போட்டிருக்கு, அவர் வரும்பொழுது அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல், அவர் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக மறுரூபமாக்கப்படுவதற்கு நீங்கள் அவருக்குள் நிலைத்திருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் அவரோடு இணைக்கப்படணும்னா இயேசுக்குள் நிலைத்திருக்கணும். யோவான் 15 வீட்டில் போய் படிச்சிருங்க. ஒரு செடி கொடி எப்படி ஜாயிண்ட்டாக நிலைச்சிருக்கோ அதுபோல் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு நிலைத்திருந்தால் தான், அருமையான இயேசுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருந்தால் தான் அருமையானே நாம் ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்க அவர் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமெல்லாம் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்னா, அவர் நிலைத்திருக்காட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெட்கப்பட்டு போயிடுவோம், இல்லாவிட்டால் கைவிடப்பட்டுருவோம். வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். 2 பேர் எந்த நிலைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள் என்று தெளிவாக அருமையானவர்களே அங்கே ஆண்டவர் இயேசு அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அவரில் நிலைத்திருக்கணும். முதலாவது அவருக்குள் அவர் வருகையில் நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும். இல்லாட்டி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் அவரோடு இணைக்கப்படணும்னா அவரில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரிலும் ஒரு வார்த்தை நம்மளிலும் நிலைத்திருந்தா தான் அவர் நிலைச்சிருக்கிறோம். இன்றைக்கி அவர் நிலைச்சிருக்கிறோன்னா காலையில் எந்திரிக்கும் பொழுது எப்படி எந்திரிக்கிறோம்? ஒரு பாட்டோடு எந்திரிப்போம், ஒரு வசனத்தோடு எந்திரிப்போம், ஆண்டவர் முகத்தை பார்த்து தேடுவோம், காஃபியை தேடுறதுக்கு முன்னால் கத்தரை தேடுவோம், அருமையான ஆண்டவரோட பேசுவோம், பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினைப்போம், வாசிப்போம். சில சமயத்தில் முடியாமல் போயிடலாம் சில அக்கேஷன். ஆனால் அவர் நிலைத்திருக்கிறவன் நிருபத்தில் சொன்னால் அவன் பாவம் செய்கிறது இல்லை. இயேசுவில் நிலைச்சிருக்கிறவன் அது என்ன அர்த்தம்னா பாவமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இல்லை. பாவத்தில் அந்த வசனம் 1 யோவானில் போட்டிருக்கு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இன்றைக்கி தேவனால் பிறந்ததுக்கு என்ன அடையாளம்னா, சின்ன பாவம் செஞ்சாலும் லபோலோன்னு அடிக்குது உள்ள மனச்சாட்சி, அப்படி தானே? அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். சின்ன பாவம் என்ன, வசனத்தை மீறுகிறதே பாவம். வசனத்தை மீறுகிறதே பாவம். ஒரு காரியத்தை 50ன்னு சொல்லுறதுக்கு 100ன்னு சொல்லிட்டாலே அதே தப்பு, பாவம் தான், பொய் தானே? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இது 50 100ன்னு சொல்லிட்டா அது பொய். உள்ளன்னு ஆவியானவர் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் உடனே நினைச்சேன் 50 100ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு மனச்சாட்சியில் வாதனை ஏற்படும். அதுதான் ரட்சிக்கப்பட்டதோடைய அடையாளம். அப்புறம் நிலைச்சிருக்க ஆண்டவரே சாரி நான் மிகப்படுத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம உடனே ஒப்புரவாகிறோம். அதான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும்பொழுது, பாவம் வரும்பொழுது, அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட செட்ரைட் பண்ணிடுறோம். அதான் அவருக்கு நிலைத்திருக்கிறது. பாவத்தில் நிலைத்தில்லாமல் இருக்கிறது. அப்புறம் இயேசு சொல்லும் பொழுது 2வது விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ அதில் 2 விழித்திருங்கிறதுல ஒன்று இருக்குன்னா, ஒன்று அலர்ட்னஸ்ஸு, இன்னொன்று ப்ரேயர், ஜெபம். விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க்கில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் 4 இடத்துல இருக்கும் அந்த வேத வருகையை பற்றி அடையாளத்தில். விழித்திருங்கள், 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 ஜெபம் பண்ணி விழித்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ அலர்ட்டாக இருக்கணும். இந்த பூமியில் ஏசப்பா எப்போ வருவாருன்னு தெரியாது. சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, காலையிலோ, அதிகாலையிலோ, மாலையிலோ. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் இப்போ இந்த நேரத்தில் வந்தாருன்னா இந்தியாவில் ராத்திரி. அவன் இயேசு வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரமாக இருக்குது. எப்போ வருவாருன்னு தெரியாது. அவர் நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா.
வருகிறவர் தாமதம் பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணவர் தாமதம் பண்ண மாட்டார், நிச்சயம் வரப்போகிறாரு. இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியான உங்கள் ஆவியில் எழுதிடுவாராக. உங்கள் வாழ்க்கை முழுவதும் இயேசு வரப்போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அவன் விழித்திருக்க வேண்டும். அனுபவத்தில் சொன்னால் அலர்ட்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்னொரு விழித்திருக்கணும்னா ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெப வாழ்க்கை எல்லாத்துக்கும் அவரை நோக்கி பார்க்கணும். என்கிட்ட சிலருக்கு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் போட்டு ஆண்டவரை தொந்தரவு பண்ணிட்டு சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் ஆண்டவரை கேட்கணுமா, பிரயாணம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கணுமா, சாப்பிடும் பொழுது ஆண்டவரே தோத்துறோம் சாப்பிட கொடுத்து. எத்தனை பேர் சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்காங்க? உங்களை சாப்பிட கொடுத்துருக்காருல, அதுக்காக தோதனம் பண்ண வேண்டாமா? சிலருக்கு சாப்பாடு இல்லை, சிலருக்கு சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியல. நீங்களும் நானும் நல்லா சாப்பிட்றோன்னா அதுக்கு நம்ம தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் எல்லாத்துலேயும் அக்னாலேஜ் காட் இன் ஆல் யுவர் வேஸ். எல்லாம் ஆண்டவரை நினைக்கிறோம். பிரயாணமோ எதுனாலும், திருமணம், என்ன காரியம் ஆனாலும் அருமையான அதான் ஜெபம். அது எது ஜெபம் எதை காண்பிக்குன்னா அவர் டிபெண்டன்ஸ் அப்பான் காட். நம்ம தேவனையே சார்ந்து கொண்டிருக்கோம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே சொல்லிட்டார்ல, என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது ஜெபம் பண்ணுவதில் விழித்திருக்கணும். அறிவார்கள் மற்றும் அலர்ட்டாக பாவம் செய்யாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருங்கள் சொல்லும்போது விழித்திருங்கள், ஏன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது விழித்திருங்கள் அப்படின்னா அறிவானுள்ள பாவம் செய்யாமல் அலர்ட்டாக இருக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் ஆயத்தமாக இருக்கணும். அதாவது பி ப்ரிப்பேர்ட். அதை மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் அங்கே 25 அதிகாரத்தில் போட்டிருக்கோம். 10 கன்னிகைகள், மணவாளனை சந்திக்க புறப்பட்ட 10 கன்னிகைகள். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த 5 பேர் 10 பேரும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறாங்க. மற்ற 25 மணவாளன் வர தாமதித்து, இப்போ தாமதிக்கிறது போல் தாமதித்த உடனே எல்லாரும் தூங்கிட்டாங்க. 5 பேர் தூங்கலை, 10 பேரும் தூங்கிட்டாங்க. இதோ மணவாளன் வருகிறார் நடுராத்திரியில் அங்கே சத்தம் வந்த பொழுது 5 பேர் மாத்திரம் எந்திக்கலை, 10 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. அலர்ட்டாக தான் இருந்தாங்க, ஆனால் ஆயத்தமாக இல்லை 5 பேர். அவங்க தங்களுடைய விளக்குகளை தீவட்டிகளை கொளுத்தின பொழுது 5 பேர் தீவட்டி அணைய ஆரம்பிச்சுது. அப்போ காரணம் என்ன? அவங்களுக்கு எண்ணெய் கொண்டு போன, இப்போ தீவட்டியை கொண்டு போனாங்களே ஒழிய தேவர் நாட் ப்ரிப்பேர்டு. எண்ணெயை கொண்டு போகல. இன்றைக்கி எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஆயத்தம் வச்சுருக்கோம்ல. பிரயாணப்படுறோன்னு ஆயத்தம், ஒரு திருமணத்துக்கு போகிறோன்னு ஆயத்தம், ஆராதனைக்கு வர்றதுக்கு ஆயத்தம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. இதுபோல் ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அல்லேலூயா. அந்த ஆயத்தம் இருக்கணும். அங்கே அவங்க தெரியும். அந்த அப்படி ஒரு பைபிள் கமெண்ட்ரியில் ஒன்று வாசித்து ஞாபகம் இருக்குது. அந்த பாத்திரத்தை கழுத்தில் தான் போட்டிருப்பாங்களாம், அந்த எண்ணெய் பாத்திரத்தை. அந்த மணவாளனை சந்திக்க புறப்படும் பொழுது அப்போ தீவட்டியில் அணையும் பொழுது அந்த பாத்திரத்தை இல்லை எண்ணெயை ஊற்றுவாங்களாம். அப்போ எண்ணெய் இருக்குங்கிறத பார்க்கவே இல்லை. எண்ணெய் இருக்குதா, பாத்திரம் இருக்குது, போதுமான எண்ணெய் இருக்குதான்னு பார்க்காம அப்போ அவங்க தேவர் நாட் ப்ரிப்பேர்டு. ஆயத்தமாகலை. அங்கே எழுதப்பட்டிருக்கும். அங்கே மணவாள்னு வந்துட்டார். புத்தி உள்ளவங்க, ஏன் புத்தி உள்ளவங்கன்னா தங்களுக்கும் போதாதபடி நீங்கள் போய் கடையில் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எண்ணெயை கொடுத்து அவங்களுக்கும் அம்பொன்று வெளியே விடக்கூடிய அபாயம் இருந்தது. அவங்க அதை புத்தியாக செஞ்சாங்க. நீங்கள் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க போனாங்க, மணவாளன் வந்துட்டார். இவங்க ஆயத்தமாக இருந்த 5 பேரும் போயிட்டாங்க. அவங்க பிறகு எப்படியோ எண்ணெயை வாங்கிட்டு வந்து கதை பாட்டு கூப்பிட்டா அங்கே கதவு திறக்கப்படலை. இதே தான் நடக்க போகுது. 50% அருமையானவர்கள், நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். உலகமெங்கும் இயேசுவின் வருகையை அறிந்திருக்கிறதுல ஒரு 50% தான் மணவாளுடைய கல்யாணத்தில் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் 1 பேர் இப்படியே போட்டிருக்கு, 10ல் 5 இப்படிலாம் பொறுக்கிறதுனால. ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ரெடி. இதை சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு இப்போ இந்த ஃபயர் சர்வீஸ் ஞாபகம் வரும். இங்கே அமெரிக்காவில் ஃபயர் சர்வீஸ்
5 நிமிஷத்தில் ஃபோன் 911 பண்ணால் வந்துடும் சொல்லுவாங்க. இந்தியாவில் எல்லாம் தீ பிடிச்சி சாம்பலான பிறகு தான் வரும். ஆனால் அந்த ஃபயர் சர்வீஸு டிபார்ட்மெண்ட்டு என்ன செய்யணும்னா, அந்த அலாம் வந்துச்சுனாலே, ஃபோன் வந்தனால 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யணும், டேங் டேங்னு அடிச்சுட்டு அந்த தண்ணியோட லாரி அந்த வேன் போகணும். ஃபயர் அங்கே தீ பிடிச்சிருச்சு நியூஸ் வந்த பிறகு ஐயோ டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா அவங்க என்ன இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா ஆயத்தம் இல்லை, டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா ஆயத்தம் இல்லை, யூனிஃபார்ம் போடலை. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஷூயும் மாட்டல. ஃபயர் சர்வீஸில் டியூட்டியில் இருக்கிறவங்க ரெடியாக இருக்கணும். மணி அடித்தோம் அதில் ஏதாவது அதில் தீ விபத்தை பற்றி வந்துச்சுன்னா எல்லோரும் டிரைவர் சீட்டுக்கு போனோம். எல்லாம் அந்த போலீஸும் ஏறி அந்த விளாசத்துக்கு சீக்கிரம் ரஷ்ஷப் போகணும். மணி டேங் டேங்னு அடிச்சுட்டே போவோம். பார்த்துருக்குங்களேன் ரெட்டு வேனில், இந்தியாவில் நான் பார்த்துருக்குறேன். இங்கேயே அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சீக்கிரம் வந்துடுமா. அப்போ அவங்க எல்லாரும் ஆயத்தமாக இருந்ததுனால தான் அப்போ அந்த வேலையை செய்து முடிக்க முடியும். அதுபோல் ஏசப்பா கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிதா தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலேருந்து இறங்கி வருவாருன்னா அதை கேட்குற எல்லாருமே நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் நாம் பங்கு பெற முடியும். அந்த ஆவலோடு காத்திருக்கணுமா, அவர் வருகையை ஆவலோடு காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி எபிரேயர் 9:27, 1 தெசலோனிக்கேயர் 1:17 போன்ற வசனங்கள் எல்லாம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஆண்டவர் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கணுமா. சாரா நரிச்சு போயிடும், எப்போ வருவீர் என் இயேசுவே, என் உள்ளம் ஏங்குதே. இன்னும் இயேசு வருவார், எப்போ வருவார்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குதா? இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரத்துக்கு பயந்து போய் இல்லை, மணவாளனோட அவரோடு என்றென்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு உங்களுக்கும் அருமையான தேவன் இயேசுவர் ரத்தத்தினால சம்பாதித்து கொடுத்துருக்காரு. இது லேசான காரியம். அதனால தான் வெளிப்படத்தில் போட்டிருக்கு, அதில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருப்பான்னு. ஆட்டுக்குட்டியாண்டு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்துக்கு நீங்களும் நானும் அருமையானவர்களே பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இந்த 6வது 7வது குறிப்பை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்கள் லூக்கா 21:34 இயேசு சொன்னார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினால், லௌகிக கவலையினால், வெறியினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வந்துடும். லூக்கா 21:34 இந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணால் நல்லது. பெருந்திண்டினா ஓவர் ஈட்டிங். அருமையானவர்களே, வெறி அது தெரியும். லௌகிக கவலை, கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், எல்லாம் வேர்ல்டு கவலை. பாருங்கள், சிலர் கவலை அது பூரா அதான். ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகத்துக்காக எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்தோம். நான் அது யோசித்து பார்த்தேன். ட்ரெஸ்ஸு வாங்க காசு இல்லாதனாலையா, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுதே பார்த்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனாங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவான். அந்த ட்ரெஸ்ஸை போடுவான், இந்த ட்ரெஸ்ஸை போடுவான். எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைகள், நான் ஒருத்தன். கல்யாணத்துக்கு கிறிஸ்மஸுக்குன்னு அந்த ட்ரெஸ் போடுவான், இதை போடுவான். ட்ரெஸ்ஸு இல்லாதனால இல்லை, எதை போடணும். பல பெண்களையும் பார்த்துருக்குங்களா, நிறைய பீரோ நிறைய சேலை இருக்கும். இப்போ எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு சேலை மழை பெய்யும் எப்பவும். அவங்க காசு கொடுத்து வாங்குறது இல்லை, சேலை வந்துகிட்டே இருக்கும், அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் சில சமயத்தில் எந்த சேலையை கட்டுறது அப்படிங்கிறது கவலை. கல்யாணங்களுக்கு இந்த மாதிரி போகும்பொழுது நம்ம எதை உடுத்தணும், அதுக்கு ஆண்டவர் சொல்ல என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று இது ஒன்றுத்தில் சொன்னால் எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கணும். ஆண்டவர் வரைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னா அருமையான எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. அதை பிலிப்பியர் 4:7 போட்டிருக்கு, பி ஆங்ஷியஸ் அபவுட் நத்திங். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும். அப்புறம் 2 பேதுரு 3:14, எபிரேயர் 12:14 படி பரிசுத்தமுள்ளதாக இருக்க நாடணும். ஏன்னா இயேசு என்ன சொல்கிறார், நான் சீக்கிரமாக வருகிறேன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
அப்போ சமாதானமும் பரிசுத்தமும் பேதுருவில் சொல்லும் பொழுது சொல்லுவார். 2 பேதுரு 3:14 இது ஒரு முக்கியமான வசனம். 2 பேதுரு 3:14 பாருங்க. அதை வாசித்து நான் முடிச்சிடலாமா? நேரம் ஆயிடுச்சு. 2 பேர். ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் வர காத்திருக்க நீங்கள். இவைகள்னா இந்த உலகத்தின் முடிவு, பூமி வெந்துருகி சாம்பலாகும். அருமையானவர்களே, இன்றைக்கி அந்த அப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது. இவைகள் ஆகையால் இவள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே, அந்த தான் டிரான்ஸ்லேட் பண்ண விரும்புகிறேன், சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இது ஆயத்தம். சமாதானம், குடும்பத்திலே சமாதானம் இல்லைன்னா மற்றவர்களோட சமாதானம் எப்படி இருக்க முடியும்? யாவரோடு. எபிரேயர் 12:14 போட்டிருக்கு. இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறாரு. யாவரோடும் சமாதானம். பீஸ் வித் ஆல் மென். அல்லேலூயா. பாஸ்டர் சுந்தரம் என்ற பாஸ்டர் சென்னையில் இருந்தார். அவரோட தீம் டேபிளில் வச்சுருப்பார், சர்ச்சிலையும் வசனம் போட்டிருப்பார். பீஸ் வித் ஆல் மேன், ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். எல்லார்ட்டையும் சமாதானம், யாரை பற்றி தீமையாக பேசாத. இந்த 2 தான் அவர் வாழ்க்கையில் ஊழியத்தில் தீம். ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், பீஸ் வித் ஆல் மேன். எத்தனை பேர் கண்ணை திறந்துருக்க சொல்ல, எனக்கு பிசாசை தவிர எனக்கு எதிரியே கிடையாது, எல்லார்ட்டையும் நான் சமாதானமாக இருக்கேன். மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ கொழுந்தனாரோ, சிலர் சொல்லுது போல் இந்த நார்னால தான் பிரச்சனைங்க. ஹஸ்பண்டு போய் எங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த நார் தான் இடையில் வந்து பிரச்சனையாக பண்ணுறாங்க. எல்லார்ட்டையும் சமாதானமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க 2 கை ஊற்றி அலையில் சொல்லுங்க பார்ப்போம். சில கை உயரத்தில் உண்மையை சொன்னதுக்காக நன்றி, ஆனால் சமாதானம் ஆகிடணும். நமக்கு ஆண்டவர் வருகையில் போடும். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்தில்லை, ஒன்றும் கொண்டு போக போதில்லை. எல்லார்ட்டையும் சமாதானமாக இருக்கணும். அவங்கள்ட்ட தவறு இருக்கலாம், குறை இருக்கலாம், பட் கெட் ரைட் வித் கிதம். அவங்களும் பரலோகத்துக்கு வரணுமே, அவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அதனால் யாவரோடும் சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. அதுக்கு தீர்மானம், எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. கடைசி இயேசு லூக்கா 18:8 சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ, வில் ஹி see faith. இன்றைக்கி அநேகர் விசுவாசத்தை விட்டுட்டாங்க. விசுவாசம் தோக்கினார் ஆண்டவர், ஆனால் அந்த விசுவாசத்தை இழந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, விலகி போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, எதை விட்டாலும் இயேசுவை விடாதாங்க. இந்த பொண்ணுமா சன்னியாசினின்னு ஒரு அம்மா பாட்டு பாடுவாங்க, கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் அவங்க உயிரோடு இருக்காங்க. வாலிபனாக ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க வயசான பாட்டியாக பார்த்துருக்கேன், இறந்துட்டாங்க. அவங்க பாடின பாட்டு தான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன். அவங்க சொல்லும் பொழுது எனக்கு நான் காதால் கேட்டேன், கல்யாணம் பண்ணணும் எனக்கு ஆசை தான், எனக்கு நேரம் இல்லை, ஊழியம் செய்ததுலேயே போயிட்டாலாம், கல்யாணமே பண்ணலன்னா. அது பாட்டியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு 80 வயசு மேலே போய் சொல்கிறாங்க. அப்படி இந்த மண்ணுக்கு அவங்க பாடின பாட்டு தான். அல்லேலூயா. மண்ணுக்கு அந்த பாட்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இயேசுவை போல் அழகுள்ள யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. எல்லாரும் எளிமன்று இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் எழுது வராங்க. Jesus is going to come very soon. என்னைக்குன்னு தெரியாது. We don't know the time. நாளையும் நாளிகையும் தெரியாது. பட் he is coming soon. எத்தனை பேர் உண்மையா ஏசப்பா நிச்சயம் வரப்போகிறாரு, ரட்சகராக வந்தவர், ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக, சர்வலோக நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார் என்கிற விசுவாசிக்கிறலாம் 2 கை வைத்துங்க வைப்போம். எல்லாரும் சத்தியம். பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருகையில் நீங்களும் நானும் எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படணும், நம்ம மறுரூபமாகணும். அருமையானவர்களே, 1 யோவான் 3:1-2 எப்படி போட்டிருக்கிறது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி இவ்விதமாக இருப்போம் என்று நாம் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு பெரிய மேனுபாராட்டது என்னன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அது பரிசுத்தமாக வாழ நாம் விரும்புகிறோம். பரிசுத்தமாகிற இன்னும் பரிசுத்தமாக இருக்கும்.
நீதி செய்கிறோம், இன்னும் நீதி செய்யட்டும். ஏன்? அவர் காட் இஸ் எ ஹோலி காட், அவர் காட் இஸ் எ ரைச்சியஸ் காட். ஆண்டவர் கிருபை தருவார். இந்த தேவ பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. உலகத்தின் சம்பவங்கள்லாம் அறிவித்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் அந்த நாளில் அவனை வாழ்நாள் இயேசுவோடு இணைக்கப்பட நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட பாஸ்டர்